ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? இட்ஸ் சண்டே மார்னிங்கோட விலாக் தான். சண்டே டே ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லியிருக்கேன். எனக்குமே சண்டேன்னு சொல்லும்போது நம்ம நான்வெஜ் எடுத்துக்கோம் இல்லையா? இந்த வாரம் நாங்கள் எடுத்துக்கல, ஏன்னா எங்கள் ஊரில் ஃபெஸ்டிவல், அதனால் நாங்கள் போகலனாலும் அங்கங்கே என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் நாங்களும் ஃபாலோ பண்ணிப்போம். நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சாச்சு மதியானத்துக்கு, ஏன்னா டீப் கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கா. ஸோ அதனால் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள டம்ப் பண்ணிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன், அதுவும் இல்லாமல் மாடுலர் கிச்சன் கிடையாது. இது ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம தான் டம்ப் பண்ணி அங்கங்கே வச்சுக்கணும். நான் நிறைய பொருட்கள்லாம் வைக்கிறதில்ல, ஒரு அளவான பொருட்களை தான் வச்சுருக்கேன். ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுருந்தா நமக்கு கஜகஜான்னு இருக்கும். வீடு கிச்சன்லாம் டீப் கிளீனிங் பண்ணதுக்கப்புறம் தான் இது எடுத்த வீடியோ. என்றைக்குமே அந்த அடுப்புக்கு மேலே இந்த ஃப்ளவர் வாஷ் என்றைக்குமே இருக்கும். அது வந்து கிச்சன் என்றைக்குமே ப்ளசண்ட்டாக இருந்தால் சமைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஹாப்பி பிளேஸாக இருக்கும்னு ஹாப்பி பிளேஸாக நமக்கு என்றைக்குமே இதுதானே ஹாப்பி பிளேஸ். அதனால் ஸோ என்றைக்குமே கிச்சனில் என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் என்றைக்குமே ஒரு விளக்கு இருக்கும். ஏன்னா பவர் போயிட்டால் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஒரு குட்டியோடு ஃப்ளவர் வாஸ் இருக்குது. அது பக்கத்தில் அழகான 4 பொம்மைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு ஆக்ஷனில் இருக்கும். அது என்னென்னு உங்களுக்கு புரியும். ஒன்று கண்ணை மூடிட்டுருக்கும், ஒன்று காதை மூடிட்டுருக்கும், ஒன்று வாயை மூடிட்டுருக்கும். இந்த மாதிரி பலவித கருத்துக்களை நமக்கு சொல்லும். என்றைக்குமே நான் கிச்சனில் வச்சுப்பேன். ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு அந்த அதாவது ஒரு பலரை பற்றி பல விதமாக பேசுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. எனக்குமே பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். அப்புறம் ஒரு மணி பிளான்ட் பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்படி ஓப்பன் கிச்சனில் உள்ளே போகும்போது கீழே பாருங்கள், சில தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுருக்கேன். மேலே டீ குடிக்கிறதுக்கு தேவையான கப்ஸும் அந்த குட்டி கபோர்டுக்குள்ளே தேவையான குட்டி குட்டி திங்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மிக்ஸி இருக்கும். அப்படியே வந்தால் வாட்டர் பியூரிஃபையர் இருக்கா. அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப்பில் என்ன இருக்குன்னா ஒரு சில மளிகை பொருட்கள் வைக்கிறதுக்கான அந்த குட்டி குட்டி இது கண்டெய்னர்ஸ் மாதிரி இருக்கும். குட்டி குட்டி பாட்டில்ஸ் இருக்குது. மேலே வந்து விண்டோஸ் இருக்குது. அதுக்கு மேலே விண்டோஸ் இருக்குது. சமைக்கும் போது விண்டோஸில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே ஆயில் ஜாடி தான். இது ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கினது. அதை வந்து தூக்கி போடாமல் கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கான பிளேஸாக நான் மாற்றிக்கிட்டேன். என்றைக்குமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் கீழே நம்ம சில மளிகை பொருட்கள் வைக்கிறதுக்காக குட்டி குட்டி டப்பாஸில் இருக்குது. நாங்கள் நிறையா வாங்கினாலும் அதை மொத்தமாக ஒரு பெரிய தொட்டியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபில் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் திரும்பும்போது ஒரு ரெட் ரேக்கு, அது பக்கத்தில் வந்து வெஜிடபிள் ரேக் தான். அது பக்கத்தில் வந்து கேஸ் அடுப்பு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கல்லுப்பும் சால்ட்டும் வச்சுருப்பேன். அது உள்ளேயே அது ஊறுகாய் வச்சுருப்பேன். ஊறுகாய் அப்புறம் எண்ணெயும் வச்சுப்பேன். ஏன்னா இதெல்லாம் பக்கத்தில் வைக்கும்போது மகாலட்சுமி வீட்டில் தங்குவாங்கன்றத ஐதீகம். ஸோ இப்படி தான் என்னோடய ஓப்பன் கிச்சன் இருக்கும். மேக்ஸிமம் நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் நான் நீட்டாக தான் வச்சுப்பேன் பார்ப்பேன். அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது நமக்கு பெரிய ஹால், பயங்கரமான பெரிய ஹால். எதுக்கு இவ்வளோ பெரிய ஹால் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த ஹாலையே 2 ரூமாக மாற்றிக்கலாம். அப்படியே கிச்சனுக்கு பக்கத்துலேயே பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் இது வரைக்கும் உங்களுக்கு காட்டினது கிடையாது. ஸோ இனி மேக் ஓவர் பண்ணி இன்றைக்கி பூஜை, அதாவது மண்டே பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நாம் ஒரு குளிச்சுட்டு வந்தாச்சு. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு லேடிஸ்க்கு ஒரு என்ன பழக்கம் இருக்குன்னா, ஒரு 4 o'clock ஆனால் குப்பையே இல்லாட்டாலும் கூட மறுபடியும் கூட்டிட்டு விளக்கேற்றுவோம் இல்லையா, அதே பழக்கம் தான். ஸோ வீடெல்லாம் கூட்டிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பூஜை செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது இல்லையா. நான் சொல்லியிருந்தேன் நிலவாசல் கதவெல்லாம் போட்டெல்லாம் வைக்கலன்னு சொல்லி. ஸோ அந்த ஒர்க்கையும் முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நாளைக்கு பூஜை செய்யும் போது இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ கதவெல்லாம் தொடச்சி கதவுக்கெல்லாம் போட்டு வச்சாச்சு. அப்போது நமக்கு பூஜை செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே லேடிஸ் என்னென்னா ஒரு டீப் ஒர்க்குன்னு இறங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அதே வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டேன். மேக்ஸிமம் பீப்புள் அப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீப் வீட்டு ஒர்க்குன்னு போகும்போது சாப்பிட்றதையே மறந்துடுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நான் லஞ்ச் சாப்பிட்றதையே அப்படியே மறந்தாச்சு. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு அப்படியே 4 o'clock ஆகிடுச்சு. 4 o'clock தான் என்னோடய லஞ்சே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வேலைன்னு வரும்போது நம்ம இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் வந்து நான் தண்ணி குடிக்க மறைக்கிறதே இல்லை. அப்பப்போ வீட்டு வேலை செய்கிற அந்த பிரேக்கில் வந்து தண்ணி குடிச்சுப்பேன். இது என்னோடய குட்டியோண்டு பாட்டில். நான் டம்ளரில் குடித்தா அது எனக்கு தண்ணி இறங்காது. இந்த பாட்டிலில் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி பிடிக்கும். அது என்றைக்குமே ஃபில் பண்ணி வச்சுப்பேன். எடுத்து குடிச்சுப்பேன். இதை குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுறது. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அப்புறம் மறுபடியும் டீ வச்சு குடிக்கிறது. தண்ணி டீன்னு சொல்லி இப்படி மாற்றி குடிச்சிட்டே நான் வேலை செய்வேன். பொதுவாகவே இந்த பிளேஸில் இருக்கிறவங்க டீனா ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது டீ தூளில் பாய்சன் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இது எங்கள் ஊர்லேயே விளையிறதுனால எங்களுக்கு அது பாய்சன் கிடையாது. மேபி இங்கே வந்து கலப்படம் நிறைய இருக்கலாம், அதனால் நீங்கள் பயந்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கிறதுனால டீ வந்து எங்களுக்கு ஒரு பிரிஸ்க்கு கூட. அதை குடித்தாதான் அடுத்த வேலைக்கு என்னால் மூவ் பண்ண முடியும்.
முடியுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்படி இல்லை, மைண்ட் செட் கிடையாது, அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஓகேங்களா? என்னோட சண்டே இப்படி தான் போச்சு. 6 o'clock ஆச்சு. 6 o'clock தீபமெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டேன். உங்களோட டே எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம பூஜை செய்ய போகிறோம். அந்த பூஜையில் நம்ம மீட் பண்ணுவோம். வாழ்க வளமுடன்.